Hello viewers, welcome to Cashews Food Book. இன்னைக்கு நம்ம Cashews Food Bookல கிறிஸ்மஸ் ஃப்ரூட் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். யூசுவலா கிறிஸ்மஸ் ஃப்ரூட் கேக் பண்றதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸை ஒரு 3 monthsல இருந்து 6 monthsக்கு முன்னாடியே ஆல்கஹால்ல சோக் பண்ணிடுவாங்க. சப்போஸ் நீங்க அந்த மாதிரி முன்னாடியே ப்ரீ சோக்கிங் பண்ணல அப்படின்னா இந்த மெத்தடை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல வந்து நம்ம ஆல்கஹால் எதுவும் யூஸ் பண்ண போறது இல்ல. ஃப்ரெஷ் ஜூஸ் யூஸ் பண்ணி இன்ஸ்டன்ட்டா பண்ண போறோம். வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சாஸ் பேனில் 2 கப் ஆரஞ்சு ஜூஸ் சேர்க்குறேன். இதோட 1/2 கப் சாப்டு கிரான்பெரி, 1/2 கப் பிளாக் கரண்ட்ஸ், 1/2 கப் டூட்டி ஃப்ரூட்டி, 1/2 கப் சாப்டு செர்ரி, 5 போல் டேட்ஸ் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் ஆரஞ்ச் சிஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் ட்ரைடு ஜிஞ்சர், 2 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூ நட், 2 டேபிள் ஸ்பூன் பாதாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 3 to 5 minutes நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீ சோக்கிங் பண்ணுறதுக்கு ரீசன் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆல்கஹால் அப்சர்வ் பண்ணுறதுக்காக தான். ஸோ இதை நம்ம ஹீட் பண்ணுறதுனால ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆரஞ்ச் ஜூஸை அப்சர்வ் பண்ணி நல்லா ப்ளம்ப் அப் ஆகிடும். டேட்ஸ், கிரான்பெரி, செர்ரி சேர்க்குறப்போ நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அது வந்து கீழே செட்டில் ஆகாது. நாம் எவ்வளோ ஃப்ளார் ஆட் பண்ணுறோமோ அதுக்கு 2 மடங்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ இதை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா கூல் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு சாஸ் பேனில் 3/4 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இது நல்லா கேரமலைஸ் ஆகிற வரை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். இந்த கேரமலைஸ்டு சுகரோட கலர் தான் நமக்கு கேக்கோட கலராக இருக்கும். எவ்வளோ டார்க் ப்ரௌன் கலர் வேணுமோ அந்த அளவுக்கு இதை கேரமலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுகரோட கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தேவையான கலர் ரீச் ஆனதும் இதில் 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணுறப்போ நல்லா கவனமாக ஆட் பண்ணுங்கள். இது கையில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்கிங் பேனை லைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பரை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதை மிடில் வச்சு இதோட எட்ஜஸை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். இப்போது நமக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லா கூல் ஆயிருச்சு. அடுத்தது ட்ரை ஃப்ரூட்ஸ்லேருந்து ஆரஞ்ச் ஜூஸை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இது கம்ப்ளீட்டாக ட்ரைன் ஆகட்டும். இப்போது இதில் 1/4 கப் மைதா சேர்க்குறேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் கேக் பேட்டரில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சமாக டஸ்ட் பண்ணிக்கணும். இல்லைனா பேக் பண்ணுறப்போ அது எல்லாமே கீழே செட்டில் ஆகிடும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 கப் பட்டர் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதோட 1/2 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். இது ரெண்டையும் நல்லா க்ரீமியாக பீட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 3 எக் 1 by 1 ஆட் பண்ணுறேன். எக் ஆட் பண்ணுறதால ட்ரை ஃப்ரூட்ஸும் கேரமலைஸ்டு சுகரும் கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். இல்லைன்னா எக்கோட ஆட் பண்ணுறப்போ அது பாயில் ஆகிடும். அதனால கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். இப்போது ஒரு சீவரில் 1/2 கப் மைதா சேர்க்குறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் மிக்சட் ஸ்பைஸ் பவுடர்ஸ். இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சின்னமன் பவுடர், ட்ரை ஜிஞ்சர் பவுடர், நட்மெக், கார்டமம் எல்லாமே 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் நம்ம சீவ் பண்ணி வச்சுருக்கிற மாவு பாதி, கொஞ்சமாக கேரமலைஸ்டு சுகர் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை ஜென்டிலாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் மிச்சம் இருக்கிற ஃப்ளார் அண்ட் கேரமலைஸ்டு சுகர் ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஜென்டிலாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே கேக் பேனுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாக நம்ம இதை பேக் பண்ணிடணும். இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கீழே சிங்க் ஆகிடும். இதை ஒரு 180 டிகிரியில் 45 minutesலேருந்து 1 hour வரை பேக் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ நான் இதில் சொன்ன மாதிரி எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் இதில் நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. உங்ககிட்ட இருக்கிற அவைலபிளாக இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் இந்த கேக் கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பாய்.